வரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்னை மரியா விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்ட திருவிழா. அவளது பிள்ளைகளாகிய நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி நிறை பெருவிழா. தன் மகன் சென்ற பாடுகளின் மீட்பு பாதையில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக முன் சென்றவள் அன்னை. உலக மாந்தர் அனைவரும் மீட்பு பெறுமாறு தன்னையே முழுவதும் அர்ப்பணமாக்கி இறை திட்டத்தை தனது வாழ்வாக்கி இறையன்பை பெற்றுத்தரும் அருட்சுணையாய் அவரை அண்டி வரும் அனைவருக்கும் அக்கறையும் பரிவும் கொண்டு பாசத்தோடு பரிந்துரைக்கின்றாள். அழகும் அர்த்தமும் மிகுந்த மரியாளின் வாழ்வை போன்று எமது வாழ்வும் அழகும் அர்த்தமும் பெற வேண்டுமென்றால் நாமும் இயேசுவை பின்பற்றி செயல்களை அன்பு கலந்த பணிவோடும் பிறர் மேல் அக்கறையோடும் செய்ய வேண்டும். அப்பொழுது எமது வாழ்விலும் புதுமைகளையும் அதிசயங்களையும் இயேசு செய்வார். மனித குலம் ஒரு வரலாற்று பெரும் இடரை சந்தித்திருக்கும் வேளை எதுவும் நடந்துவிடுமோ என்ற ஒருவித அச்சமும், எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற ஏக்கமும் எம்மை ஆட்கொள்ள, தாயே பாதம் தஞ்சமென்றோடி வந்தோம், நீர் அல்லாது வேறு துணை யாரும் இல்லை என அன்னையின் கமல பாதங்கள் தொட்டு கண்களில் ஏற்றி அவரின் பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டி தொடரும் பலியில் குருவுடன் இணைவோம்.
மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பேராலயத்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவிலே நாங்கள் யாழ் மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாக இருக்கின்ற இந்த ஆரோபண தாயை நினைவு கூர்ந்து ஆயர், குருக்கள், துறவிகள், இறை மக்கள் அனைவரையும் அவள் பாதுகாத்து பரிந்து பேசி நமக்காக இறைவனிடம் வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியானவர் பொழுதும் கன்னியாரையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னி ஆகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக் கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. திருவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பெருகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பெருகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனங்கள் 39 தொடக்கம் 56 இறாக. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர்.
ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வருங்கையராய் அனுப்பி விடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் மரியாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருநாளை கொண்டாடுகின்றோம். ஆரோபணம் என்று நாங்கள் சொல்கின்றோம். இயேசு தானாகவே எழுந்தருளி சென்றார். அதை நாங்கள் ஆரோகணம் என்று சொல்கின்றோம். மரியாள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற நம்பிக்கை மக்களிடையே 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருந்து வந்தது. அதாவது எவ்விதம் அவளை செல்வ பாவம் இல்லாமல் உருவாக்கி தன் மகனை அவளுடைய உதரத்திலே வளர்த்து கொண்டு வந்தவளை மீட்பு திட்டத்திலே மிகவும் திறமையாக ஒத்துழைத்தவளை கடவுள் ஒருபொழுதும் அழிய விட மாட்டார். ஆகவேதான் அவர் சென்று விட்டார் என்ற ஒரு சொல்லை பாவித்தார்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து. அதாவது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லது சென்று விட்டார். இந்த விசுவாசத்திலே தான் திருச்சபை வளர்ந்து வந்தது. காரணம், இப்படியாக இறைவனோடு திறமையாக ஒத்துழைத்தவளை இறைவன் கைவிட மாட்டார். தன் மகனுக்கு கொடுத்த பாக்கியத்தை அந்த மகனின் தாயையும் தன்னோடு பரலோகத்துக்கு எடுத்தருளி வைத்திருக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், நேரடியாக மரியாளை அல்ல, நாங்கள் உயிர்த்தெழுந்து போவோம். அப்பவே ஒரு நம்பிக்கை இருந்தது, நாங்கள் போவோம் என்று. எனவேதான் திருச்சபையிலே இந்த மரியன்னையின் உட்பவம், பிறகு அவள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விழாவையும் கொண்டாடுகின்றோம். யாழ்ப்பாண சரித்திரத்திலே போர்த்துகேயர் காலத்திலே 1602 3 கோயில்கள், சின்ன கோயில்கள் தான் யாழ்ப்பாணத்திலே இருந்தன. புது மாதா கோயில், அடைக்கல மாதா கோயில், கொஞ்சேஞ்சி மாதா கோயில், இமாக்குலேட் கன்செப்ஷன், அமல உட்பவம், இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் பேர். இந்த 3ம் தான்
இங்கே இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது சின்ன கோயில் கொட்டிலடாக இருந்ததாக, 3 மாதாவுக்கு அர்ப்பணித்ததாக இருந்தது. இப்படியாக வந்த பொழுது திருச்சபையிலே அன்னைக்கு அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக கடவுள் எடுத்திருப்பார் அவளை. இந்த அவளுடைய உடல் மண்ணிலே அழிந்து போகாமல் எடுத்திருப்பார். காரணம், அவள்தான் திறமையாக இறைவனின் திட்டத்திலே ஒத்துழைத்தவள். ஆகட்டும், இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இறைவனோடு ஒத்துழைக்க தொடங்கினவள் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருந்தாள். சிலுவை அடியில் நின்று தன் மகனை ஒப்புக் கொடுத்து அவள் நமக்காக வேண்டி நின்றாள். அவளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே அவளை பற்றி முதல் சொல்லப்படுகின்றது. கன்னியாக இருந்தவள். சமரசானவர் வந்து சொல்லுகின்றார், பல நிகழ்ச்சிகள் வந்து 12 வயதிலே காணாமல் போய் அவரை கண்ட பிறகு அவளை பற்றி நாங்கள் விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டிலே காண்பதில்லை. இது வீட்டிலே இருக்கின்ற தாய்மாரும் இப்படித்தான். பெற்று வளர்த்து நித்திரை இல்லாமல் பிள்ளையை பாதுகாத்து வளர்த்து வந்து ஓரளவு வந்த பிறகு தாய் பின்னுக்கு போயிடுவாள், பிள்ளை தான் முன்னுக்கு நிற்கும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் காண்கின்றோம். தாயானவள் செய்கின்றதை பலர் மறந்து விடுகின்றாள். கண் விழித்து அவள் காத்திருந்து வருத்தமுற்ற பொழுதெல்லாம் செய்கிறவற்றையெல்லாம் ஒரு சிலர் மறந்தும் போகிறார்கள். ஆனால் அவள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னால், பிள்ளையை வளர்த்து முன்னுக்கு விட்டுட்டு மறைந்த ஒரு சீவியம்தான் எல்லா தாய்மாரும் சீவிக்கின்றார். மரியாள் இதற்கு முன்னுதாரணமாக இருக்கின்றாள். ஆனால் மகனை விடவில்லை, பின்பற்றி போய் சிலுவை அடியில் நின்று தன் மகனை ஒப்புக் கொடுக்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, இந்த மரியன்னை திறமையாக மீட்கப்பட்டவள், திறமையாக ஒத்துழைத்தவள் என்று நாங்கள் சொல்கின்றோம். த பெஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் redeem சொல்வார்கள். அவள் ஏன் என்று சொன்னால், இறைவனுக்கு ஆகட்டும் என்று சொல்லி சும்மா இருக்கவில்லை, ஒத்துழைக்கின்றாள். தான் கருவிற்றிருப்பதை உணர்ந்தவள். எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்றாள். பிரசவம் கடினமாக இருக்கும் என்று தானாக உணர்ந்து போய் எலிசபெத்துக்கு உதவி செய்கின்றாள். கானாவூர் திருமண விழாவிலே ஒரு குறை ஏற்பட போகின்றது என்று சொல்லி யாரும் உணரும் முதல் இவள்தான் கண் அறிந்து மகனிடம் சொல்லுகின்றாள், ரசம் தீர்ந்து விட்டது. அதற்கு அவர் கொடுத்த மறுமொழி, அதற்கும் எனக்கும் என்ன, நீ போ என்ற நேரம் வரவில்லை. ஆனால் அவள் வேலையாட்களிடம் சொல்கின்றாள், நீங்கள் அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள். அவருக்கு ஒன்றும் செய்யலாம் போயிடுச்சு, சரி என்று சொல்லி அங்கே அந்த புதுமையை செய்கின்றார். முதல் புதுமை, நேரம் வரவில்லை என்று சொன்னவர் தாயின் வேண்டுகோளுக்காக அங்கே செய்கின்றார். இதுதான் நாங்கள் கத்தோலிக்கர்கள் எல்லாரும் வச்சிருக்கின்ற அளவு கடந்த பக்தி மரியன்னை மீதம். ஏனென்றால் எங்களுடைய தேவைகளை நாங்கள் உணரும் முதல் அவளாக அதை அறிந்து தன் மகனிடம் பரிந்து பேசுவாள். எவ்விதம் அங்கே ரசம் அவள் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்தாளோ அதே விதமாகத்தான் எங்களுடைய குற்றங்கள் குறைகள் சேவைகளை எல்லாம் அறிந்தவள் எங்களுக்காக முதலாவதாக தன் மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருவாள் என்ற நம்பிக்கையிலே தான் நாங்கள் ஆண்டு முழுவதும் 2 மாதத்தை தவிர, ஏப்ரல் மாதமும் நவம்பர் மாதமும் தவிர ஏனைய மாதங்களிலெல்லாம் மரியன்னைக்கு விழா எடுக்கின்றோம். ஆண்டின் தொடக்கத்திலே மரியாள் கடவுளின் தாய் என்ற ஒரு பெருவிழாவோடு தொடங்கி பிப்ரவரி மாதம் லூது மாதம், அப்படி ஒவ்வொரு மாதமாக
நாங்கள் கொண்டாடி இந்த அன்னைக்கு விழா எடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவள்தான் எங்களுக்கு திறமையாக பரிந்து பேசக்கூடியவள். நாங்கள் எங்களுடைய தேவை அறிய முதல் அவளை எங்களுக்காக பரிந்து பேசுவாள். என்பாந்தவர்களே, எலிசபெத்தை தேடி போய் உதவி செய்தது, கானாவு திருமண விழாவிலே தானாக உதவி செய்ய வந்தது, இது நாங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு கேட்டு கொடுப்பதில் இல்லை. நாங்களாக போய் மற்றவர் தேவை அறிந்து உதவி செய்வதுதான் உண்மையான பிறர் சிநேக செயல். கேட்டு கொடுப்பதில் யோசனை இல்லை. மரியாள் தன் வாழ்க்கையில் காண்டிக்கிறாள். அவரோட கேட்க இல்லை, தானாகவே போய் உதவி செய்கின்றாள், தானாக தன் மகனிடம் போய் கேட்டெடுத்து. இது கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாங்கள் இந்த மரியன்னையிடம் எழுந்து பெற்று நாமும் நமது வாழ்விலே இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த அன்னையின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு சிறிய காரியம் நாங்கள் செய்ய வேண்டும். அவளைப் போல் நாங்களும் பிறர் தேவை அவர்கள் அறியும் முதல் நாங்களாக போய் உதவி செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவள் நின்ற வேலையாக்களுக்கு சொன்னது என்ன? அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள். இதைத்தான் இன்றும் மரியாள் நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றாள். அவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றபடி செய்யுங்கள். நம்மிடம் அவள் வேண்டுவது ஒன்றே ஒன்று, அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள் என்று. இதை நம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். விவிலியத்தை வாசிக்க வேண்டும். அதை உள்வாங்கி தியானித்து மரியன்னை செயல்பட்ட மாதிரி நாங்களும் செயல்பட வேண்டும். இந்த செவமாலை எங்களுக்கு ஒரு சிறிய புதிய ஏற்பாடு. வடிவா பாருங்கள், நாங்கள் சிவமாலை சொல்ல தேவையில்லை. அது அந்த நாளில் புதிய ஏற்பாடு இல்லை. அது தொடங்குவதை பாருங்கள். கலிகூர்ந்த காரணிக்கத்திலே பிறந்து வளர்ந்து வருகின்றது. அடுத்து நாங்கள் சொல்ல வேண்டியது ஒளியின் காரணிக்கம். அவர் செய்த புதுமைகள் வருகின்றது. பிறகுதான் சரஃபுல் மிஸ்ட்ரீஸ். பிறகு நான்காவது தான் நாங்கள் அவர் உயிர்த்தது. இது அப்போ அந்த அவ்வளவும் புதிய ஏற்பாடு. பிறந்து வளர்ந்து பணி வருகின்றது ஒளியின் இதில். பிறகு பாடுகள் படுறது, பிறந்து உயிர்த்தது. இந்த முறையில் தான் நீங்கள் சொல்லணும். செவ்வாழை நாங்கள் மாறி சொல்கிறோம். திங்கட்கிழமை இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒளியின் உண்டாவது இது சரஃபுல் மிஸ்ட்ரீஸ். பிறகு நாங்கள் பரலோக இதழை பற்றி சொல்கிறோம். இது நீங்கள் செவ்வாழை சொல்கின்ற பொழுது தியானிக்க வேண்டியது. அது ஒரு சிறிய நற்செய்தி சுருக்கம். இதை நாங்கள் உணர்ந்து செய்ய வேண்டும். மரியாளின் வாழ்வையை பின்பற்ற வேண்டும். அவர் சொல்லுகின்றபடி வாழ நாங்கள் முன்வர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஆமேன்.
அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த பெருவிழாவிலே அவளின் அன்பே பிள்ளைகளாக இங்கு ஒன்று கூடி அவளுக்கு நன்றி கூறுகின்ற வேளையில் அவள் தொடர்ந்தும் எங்களுக்காக பரிந்து பேச எங்களுடைய தேவைகளை அவள் மூலமாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியாளை போன்று இறை வார்த்தையை வாழ்வாக்கி வாழ எம்மை அழைக்கும் திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை பணியாளர் அனைவரையும் நிறைவாய் காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு திரு அவைக்காக மன்றாடுவோம். இடர் மிகுந்த இக்காலத்தில் எங்கள் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாய் காத்திடும் தயவிற்காக நன்றி கூறுகின்றோம். பங்கில் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் விசேடமாக ஆரம்பித்திருக்கும் கட்டிடப்பணி அனைத்தும் பேரிரக்கத்தால் விரைந்து நிறைவு காணவும், குடும்பங்களில் அன்பு, பகிர்வு, ஒருமைப்பாடு நிறைந்து அன்பிய வாழ்வு நீடித்து நிலைக்கவும், அன்னைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து உமது ஆசீரையும் பாதுகாப்பையும் வழி நடத்தலையும் நிறைவாக பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளையோருக்காக மன்றாடுவோம். ஞானத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் தேடக்கூடியவர்களாய் நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான இன்றைய அரசின் மதிப்பீடுகளை உணர்ந்து அதன்படி அர்த்தமுள்ள புதுவாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவையில் உள்ளோருக்காக மன்றாடுவோம். வேலையின்மை, பொருட்களின் விலையேற்றம் காரணமாக வறுமையில் வாடுவோர், தனிமையில், நோயில், முதுமையில் யாருடைய ஆதரவுமின்றி தவிப்போர், பெற்றோர் பிள்ளைகளின் பொறுப்பற்ற போக்கினால் பல துன்பங்களை அனுபவிப்போர் அனைவர் மேலும் இரக்கம் காட்டி இத்துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக உமது உடனிருப்பை கண்டுகொள்ளவும் மகிழ்வோடு வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேளுங்கள் குறைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த தந்தையே, நாங்கள் இப்பொழுது சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களோடு எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளை இடத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, கொரோனா என்னும் கொடிய நோயால்
மனுக்குளம் முழுவதுமே அல்லலுறு இந்த வேளையில் உம்முடைய கருணை கண் பார்வை இந்த மக்களாகிய எங்கள் மீது என்றும் இருக்கவும் இந்த கொடிய நோயிலிருந்து மனுக்குலத்தை மீட்டருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே திருமுன்பே வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதுமென்ற வரமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதுமென்று மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே திருமுன்பே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்று உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லக்கிரிய முறையில் மனித உடல் கொடுத்து
அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமாமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இவரிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் ஜஸ்டின் எல்லா தீனராகிய அனைவரோடும் உமது திரியபை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவளில் மொக்குவந்தவராய் இருந்தோராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த செபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீவனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். In the body and blood of the Lord Jesus Christ, and eternal life, Jesus see it.
அன்புமிக்க சகோதரங்களே, பேராலய பங்கினுடைய பாதுகாவலியும் மறைமாவட்ட பாதுகாவலியுமாக இருக்கின்ற புனித ஆரோபண அன்னையினுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுடைய மறைமாவட்டத்தின் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ஆயருடைய சார்பிலும் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த குருக்கள் துறவிகளுடைய சார்பிலும் இங்கே திருப்பலி நிறைவேற்றிய ஆயரோடு திருப்பலி நிறைவேற்றிய குருக்களுடைய சார்பிலும் பங்கு தந்தையர்களாகிய எங்களுடைய சார்பிலும் உங்களுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னையினுடைய பரிந்துரை ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைப்பதால் சகலமான ஆபத்துக்கள், தீமைகள், நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்களாக. இறை ஆசீர் உங்கள் மீது நிறைவாக தங்குவதாக. இந்த நாட்களிலே நீங்கள் எனக்கு உங்களது ஒத்துழைப்புகளுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது எங்களுடைய பேராலய அருட்பணி செயலாளர்கள் நன்றி உரை வழங்குவார். ஐயாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை பலப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே புனித ஆரோபண மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே புனித ஆரோபண மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
புனித கொஞ்சேஞ்சி மாதாவே, எங்கள் பாதுகாவலியே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித கொஞ்சேஞ்சி மாதாவே, எங்கள் பாதுகாவலியே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சன்னிதானம் விட்டு செல்வதற்கு முன்னர் அவரை நோக்கி எங்களுக்காக பரிந்து பேசுமாறு செபிக்கின்ற செபம். ஆகவே பயபக்தியாக பங்கு பெற உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பரலோக பூலோகராக்கினியே, யாழ்மறை மாவட்டத்தின் மற்றும் பேராலய பங்கின் பாதுகாவலியான கொஞ்சேஞ்சி மாதாவே, பாவிகளின் அடைக்கலமே, துயருவோரின் ஆறுதலே, இறைவனால் விண்ணகமைக்கு எடுத்து கொள்ளப்பட்டவளே, எங்கள் அன்பான தாயே, நாங்கள் இந்த நவீன மாயைக்குள் சிக்குண்டு அதிநவீன தொழில்நுட்பத்தின் நிரந்தரமற்ற சுகபோகங்களால் ஈர்க்கப்பட்டு அமைதியின்றி ஆறுதலின்றி பரிதவிக்கின்றோமே. ஐயோ தாயே, கண்ணுக்கு புலப்படாத கிருமியின் தாக்கம் எம்மை வாட்டுகின்றதே. உலகமே இயல்பு நிலை இழந்து அச்சத்தோடும் சந்தேகத்தோடும் வாழுகையில் மருத்துவமும் மருந்தும் குணப்படுத்த முடியாமல் தடுமாறுகையில் குணமாக்கும் மருத்துவரான உம் மகன் இயேசுவின் கரங்கள் எங்கள் மேல் தொடும்படியாக பரிந்து பேசும் அம்மா. அம்மா தாயே, உலகமாயானது எங்களை கஷ்டப்படுத்துகின்றதே. நாலு பக்கமும் தீமையும் துன்பமும் துயரமும் எம்மை வளைத்து பங்கப்படுத்துகின்றதே. ஆயிரில்லா ஆடுகள் போல் அந்தரிக்கின்றோமே. குடும்பத்தில் அமைதி இல்லை, திருமண உறவில் பிரமாணிக்கமில்லை, சந்தேகம் பிளவை ஏற்படுத்துகின்றதே. அன்பிழந்து ஆதரவிழந்து அரவணைக்க உறவிழந்து போலியான அன்புகளால் மாற்றப்பட்டு வாழ்விலோர் பிடிப்பின்றி வாழ்கின்றோமே. எமது இளையோர் வாழ்வு நுகர்வு அரசியல் தாக்கங்களினாலும் இன்பம் தேடும் நவீன சமூக வலைத்தளங்களாலும் போதை வஸ்துக்கு அடிமையாகி மீள முடியாத மனவிரக்திகளோடும் வாழ முடியாமல் துடிக்கின்றார்களே. அன்பான அம்மா, எமது இளம் சமுதாயத்தையும் குடும்பங்களையும் பொறுப்படுத்து ஞானத்தை எங்கள் மேல் பொழிந்தருள மகனிடம் பரிந்து பேசும் அம்மா. தேவ அன்னையே, ஆயுத போர் முடிவடைந்தும் உரிமைக்கான குரல் என்னும் ஓயாத நிலையில் உரிமை குரலாக வாரும் தாயே. எங்கள் அன்பான அம்மா, திரு அவையின் பாதுகாவலியே, உமது மகனின் பணியாளர்கள் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்தி உமது மகன் இயேசுவின் பணிதனை பாரெங்கிலும் பறைசாற்றிட உடனிருந்து பரிந்து பேசும் அம்மா. இறுதியாக தாயே, உமது சந்நிதானம் விட்டு பிரிய இருப்பதனால் எங்களையும் எம்மை சேர்ந்த யாவற்றையும் உமது பாதார விந்தம் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவின் ஆசீரை பெற எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே. ஆமென்.
ஆலய அன்னையே அமல